வணக்கம் அபிஷா அந்தங்களே. இன்னைக்கு அபிஷா கைத்தறிக்கிறத பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு எங்களுக்கு. இத பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு. அதனால ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ இது. தவறாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்க சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. நீங்க பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது? நம்ம நிறைய பேர் நம்ம இந்தியாவில் இருந்தோம்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்க டெய்லர் கிட்ட போவீங்க, அவங்க எடுப்பாங்க. நம்ம இத வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டே எடுத்திருக்க மாட்டோம். ஆனா, எங்க கஸ்டமர்ஸ் நெறைய பேர் வந்து இந்தியால மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஆன்லைன்ல ப்ளவுஸ் தைக்கும்போது, "எப்படிங்க மெஷர்மென்ட் எடுக்கிறது நாங்களே?" அப்படி கேட்குறாங்க. அதுக்காக ஒரு சிம்பிளா ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்த்தேங்க. ப்ளவுஸ் மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்கு முன்னால 2 விஷயம் ரெடியா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கையில ஒரு இன்ச் டேப்பு. சில சமயம் வீட்ல வந்து பழைய இன்ச் டேப் 20 வருஷம் முன்னால வாங்குனதுக்கும், இன்ச் டேப் வந்து இப்பலாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து காட்டன் இல்ல. பிளாஸ்டிக் சட்டுன்னு ஸ்ட்ரெச் ஆகும். ரப்பர் பேண்ட் மாதிரி. அதனால நீங்களே மெஷர்மென்ட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு ஒன்ஸ் இன் 2, 3 இயர்ஸ் ஒரு இன்ச் டேப் ஒண்ணு பாக்குங்க. ரொம்ப பழைய இன்ச் டேப் யூஸ் பண்ணாதீங்க. 2வது ப்ளவுஸுக்கு கீழ என்ன ப்ரா போட போறீங்களோ, ஏன்னா சில சமயம் கல்யாணம்னா நீங்க டாய்லெட் ப்ரா, அண்டர் வயர் ப்ரா போடுவோம். எந்த ப்ரா போட போறீங்களோ, அந்த ப்ரா போட்டுட்டு மெஷர்மென்ட் எடுங்க. ஏன்னா, அவங்க செஸ்ட் சைஸ், பஸ் பாயிண்ட் எல்லாமே ப்ராக்கு ஏத்த மாதிரி மாறும். ஸோ, நீங்க அது போடாம எடுத்தீங்கன்னா, உங்க ஃபிட் சரியே வராது. இது 2யும் முடிச்சாச்சு. மெஷர்மென்ட்ஸ் எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டு எடுக்க வேண்டிய மெஷர்மென்ட் செஸ்ட் சைஸ்ங்க. செஸ்ட் சைஸ் வந்து உங்க வைடஸ்ட் ஏரியா ஆஃப் யுவர் பஸ்ட்டுங்க. கரெக்ட்டா இப்படி எடுத்துருங்க செஸ்ட் சைஸ். இதுதான் உங்க செஸ்ட் சைஸ். ரொம்ப டைட்டா பிடிக்காதீங்க. ஏன்னா ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ரொம்ப டைட்டா பிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ, நார்மல் சைஸ வச்சுட்டு உங்க செஸ்ட் சைஸ் எடுங்க. அடுத்தது அப்பர் செஸ்ட். அப்பர் செஸ்ட்டுங்கிறது இந்த அண்டர் ஆர்ம் இருக்குங்களா, அங்க வச்சு நீங்க கரெக்ட்டா இத எண்ட் டு எண்ட் எடுத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் வரும். 3வது மெஷர்மென்ட்டுங்க வெயிஸ்ட். இது ப்ளவுஸ் கீழ. இது இங்க எங்க ப்ளவுஸ் முடியுதோ அந்த இடத்த எடுங்க. அது இல்லாம இப்ப நீங்க வந்து நம்ம ட்ரெடிஷனல் பட்டி ஸ்டைல் ப்ளவுஸ் போடுறீங்கன்னா, உங்க பஸ்ட் எங்க முடியுதோ அத எடுக்குவாங்க. அதையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப பிரின்சஸ் கட்லாம் போட்டீங்கன்னா அது தேவையில்ல. ஆனா நம்ம ட்ரெடிஷனலா பட்டி ப்ளவுஸ் போடுறோம்னா, இங்க கீழ பஸ்ட் எங்க முடியுதோ அந்த மெஷர்மெண்ட்ஸும் தேவை. கீழ வேஸ்ட்டும் தேவை. ஸோ இதனால எடுத்தாச்சுங்களா? அடுத்தது பஸ் பாயிண்ட். பஸ் பாயிண்ட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிட்டுக்கு. பஸ் பாயிண்ட் வந்து ஷோல்டர்லேருந்து டிப் ஆஃப் த பஸ்ட்டுங்க. இதுதான் பஸ் பாயிண்ட். ஸோ இதுக்கு தான் நான் சொன்னது உங்களுக்கு எந்த ப்ரா போடுறீங்களோ போட்டு வாங்க. ஸோ கரெக்ட்டா உங்க ஷோல்டர்லேருந்து டிப் ஆஃப் த பஸ்ட் வரைக்கும் எடுத்தீங்கன்னா, பஸ் பாயிண்ட் முடிஞ்சிடும். இது கழிச்சு சில மெஷர்மெண்ட்ஸுக்கு பேக் எடுக்கத்தான் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் இருக்கும் வீட்ல. எனக்கு வந்து ஷோல்டர்னா நான் என்னோட கலிய கூப்பிடுறேன். ஷோல்டர் வந்து உங்களுக்கு பேக்ல இருந்துட்டீங்க. உங்க ஷோல்டர் பாருங்க. இப்ப எண்ட் டு எண்ட் எடுக்க வேண்டியதாங்க. கரெக்ட்டா அது ஷோல்டர் முடியுது இல்லையா? நான் இப்ப குர்தா போட்டிருக்கேன். உங்க ப்ளவுஸ் ஷோல்டர் எங்க முடியுதோ அந்த இடத்துல நீங்க ஷோல்டர் எடுத்தீங்கன்னா, ஷோல்டர் கரெக்ட்டா இருக்கும். ஷோல்டர் எடுத்தோம்னா ஆர்ம் ஹோல் எடுக்கணுங்க. ஆர்ம் ஹோல் எடுக்கும்போது அரவுண்ட் த ஆர்ம் ஹோல் டேப்ப சுத்துங்க. டேப்புக்கு நடுவுல ஒரு விரல விட சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா, நமக்கு போடும்போது கை மூவ் பண்ண முடியாது. அதனால ஆர்ம் ஹோல் எடுக்கும்போது அந்த 1 இன்ச் விடணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் லெங்த். ஸ்லீவ் லெங்த் வந்து உங்களுக்கு எந்த ஸ்லீவ் லெங்த் வேணுமோ, உங்களுக்கு 10 இன்ச் ஸ்லீவ் நார்மலா எல்போ அபவ் எல்போனா இங்க 10 இன்ச் எடுத்துட்டு, இந்த இடத்துல திரும்ப ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணுங்க. ஏன்னா இல்லன்னா உங்களுக்கு எவ்வளோ டைட், எவ்வளோ லூஸ்ன்னு தெரியாது இல்லையா? ஸோ இது வந்து ஸ்லீவ் ரவுண்ட். ஸோ ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லெங்த். இதோட நம்ம 8 மெஷர்மென்ட் எடுத்துருக்கோம் இதுவரைக்கும். நம்ம வந்து பஸ்ட், அப்பர் பஸ்ட், வெயிஸ்ட், பட்டி ப்ளவுஸ்க்கு ஆக்சுவலி 4வது மெஷர்மென்ட் எடுத்திருக்கோம். பிலோ பஸ்ட் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து நம்ம பஸ் பாயிண்ட் எடுத்திருப்போம், ஷோல்டர் எடுத்திருப்போம், ஆர்ம் ஹோல். ஸோ ஸ்லீவ் லெங்த் ரவுண்ட் எடுத்திருப்போம். ஸோ இதோட நம்ம பேசிக் மெஷர்மென்ட் முடிஞ்சாச்சு. அடுத்தது உங்களுக்கு நெக் டெப்த். ஏன்னா அது வந்து உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாறும். உங்களுக்கு போட் நெக் வேணும்னா நெக் டெப்த் ரொம்ப ஹையா இருக்கும். உங்களுக்கு யூ நெக் இல்ல வி நெக் வேணும்னா நெக் டெப்த் லோவா இருக்கும். நெக் டெப்த் நீங்க எடுக்கும்போது இங்க டயகனலா எடுங்க. அதாவது ஷோல்டர்ல இருந்துங்க இப்படி இருங்க நெக். இப்படி எடுத்தீங்கன்னா எந்த வருதோ லைக் இவ்வளோ தூரம் தான் உங்களுக்கு நெக் முடியும்னா 7 இன்ச் இல்ல 8 இன்ச் 9 இன்ச் எடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல தான் கஸ்டமர்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்படி எடுப்பாங்க. இப்படி நீங்க மெஷர்மென்ட் எடுத்தீங்கன்னா, நீங்க டெய்லர் கிட்ட இருக்கும்போது அவர் பார்த்து பாருங்க. ஏன்னா அவங்க மெஷர்மென்ட் எடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியும். பட் நீங்க மெஷர்மென்ட் எடுத்து ஒருத்தவங்களுக்கு ஆன்லைன்ல குடுக்கும்போது, நீங்க இப்படி மெஷர்மென்ட் எடுத்தீங்கன்னா, டெஃபினட்டா ப்ளவுஸ் ஃபிட் சரியா வராது. அதனால நெக் டெப்த் வந்து டயகனல் எடுங்க. பேக் நெக்கா அதே மாதிரி டயகனல் எடுங்க. லாஸ்ட் மெஷர்மென்ட்ங்க ப்ளவுஸ் லெங்த். இதுக்கும் ஹெல்ப் வேணும் உங்களுக்கு. ப்ளவுஸ் லெங்த் வந்து ஷோல்டர்லேருந்து உங்க ப்ளவுஸ் எங்க முடியுதோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதாவது இதுவும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா, எங்க நிக்குதோ விரல் வச்சு நீங்க கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் லெங்த் எவ்வளோன்னு தெரியும். இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் லெங்த் தெரிஞ்சிரும். உங்களுக்கு என்ன ப்ளவுஸ் லெங்த் வேணுமோ உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்கறதால இது ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் நம்மளே எப்படி ஈஸியா எடுக்கலாம். வீட்ல ஒரு ஹெல்ப் இருந்தாங்கன்னா, அத வச்சு நம்மளே எப்படி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கலான்றது இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்கு. இல்லன்னா வேற ஏதாவது வேணும்னா, நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. சல்வார் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வேணும்னா ட்ராப் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ போடுறேன்.
உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவிஷாலே நீங்க ப்ளவுஸ் தைக்கிறீங்க, ஸ்டோருக்கு வந்து தைக்கிறீங்கன்னா, எங்க ஸ்டாஃப் எல்லாம் மெஷர்மென்ட் எடுப்பாங்க. நீங்க எடுக்க தேவையில்ல. பட் நீங்க ஆன்லைன் இன்டர்நேஷனல் இருந்து குடுக்குறீங்கன்னா, எங்க வெப்சைட் avishya.comல வாங்குறீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் மெஷர்மென்ட் இத யூஸ் பண்ணீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச்‌க்கா நீங்க குடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. திரும்ப கைத்தறி கதை பத்தி நாளை சந்திப்போம். நான் அவிஷால ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர் 2த்துலயுமே இருக்கு. நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ், ஆப் டிஸ்கவுண்ட் 5% கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்.